अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतिपरितभूतौरातरक्षैकदीक्षे स्तुतिशिरसिविदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् சம்பத்குமாரகுருவரியமகம் பிரபத்தி. உத்கிராந்திபாதம் என்கிறபடியானது கலாத்தியாயத்துக்குள்ளே 2வது பாதம். இவற்றில் ஜீவன் சரீரத்தில் இருந்து வெளிக்கிளம்பும் முறை விவரிக்கப்படுகிறது. இதில் முதலேழு அதிகரணங்களில் எல்லாருக்கும் பொதுவான உத்கிராந்தி என வெளிக்கிளம்புதல் சொல்லப்படுகிறது. 8 முதல் 11 அதிகரணம் வரை மோட்சம் அடைபவனுக்கு உரிய உத்கிராந்தி கூறப்படுகிறது. அப்படின்னா 7 அதிகரணங்களாலே எல்லாருக்கும் பொதுவான போம்படி 8, 9, 10, 11 4 அதிகரணத்தாலே வித்யா நிஷ்டனுக்கு பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு அச்சிராதிகதியால் அங்கன்னும் மேலுக்கு போகும்படியான விவரணம். 11 அதிகரணத்திலே 7 அதிகாரம் எல்லாருக்கும் பொதுவானது. மேல் 4 அதிகரணம் வித்யா நிஷ்டனுக்கு உபாசனா பலமாக சொல்லப்படும் உத்கிராந்தி. விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கு போகிச்சே வாக்கு மனசிலே சேரும், மனசு பிராணனோடு சேரும், பிராணன் ஜீவனோடு சேர்ந்து பின் தேஜஸிலே சேரும். 5 பூத சூக்ஷ்மங்களில் ஜீவன் சேரும். பூத சூக்ஷ்மங்கள் ஆர்தனிடம் சேரும். பரமாத்மா ஒரு சேர்த்தியே லயம் என்று. உபாசகனுக்கு உத்கிராந்தி விசேஷம். உபாசகன் பிரம்ம வித்யாதிஷ்டனுக்கு உத்கிராந்தி விசேஷங்கள். உபாசகன் சூரிய கிரணங்கள் வழியாக செல்கிறான் மேலுக்கு. ஞானி அதே உபாசகன் ராத்திரியில் வரையிலும் பிரம்ம பிராப்தி உண்டு. ஞானிக்கு தட்சிணாயத்தில் மறுப்பினும் மோட்சம் உண்டு. அப்படின்னா சமஹாத்மா சுதுர்லபா வாசுதேவ சமமிதி என்கிற ஸ்லோகத்தின்படியே ஞானியானவனுக்கு சாமான்யமான ரூல்ஸ் அப்ளை ஆகாது. ஸ்பெஷல் ரூல்ஸ் என்னது? ராத்திரி மறுப்பினும் தட்சிணாயத்தில் மறுப்பினும் பிரம்ம பிராப்தியும் மோட்சமும் உண்டு. இத்தனையும் 4ஆம் பாதத்திலே உத்கிராந்தி 2வது உத்கிராந்தி பாதத்திலே சொல்லப்படும் விஷயம். அவரம் அடுத்தது கதி பாதம். இதுல 5 அதிகரணங்கள். முக்தி பாதத்திலே 6 அதிகரணங்கள். இது என்ன சொல்றது அப்படின்னா, ஞானி அச்சிராதி மார்க்கத்தாலே செல்கிறான். அங்க முன்னு கண்டினியூஷன். வாயு வருஷத்துக்கு பின் ஆதித்தனுக்கு முன், அங்கே இருந்து வாயு அதிகரணம். அதான பிறகு வருணன் மின்னலுக்கு மேல வருணாதிகரணம். அதாவது அங்கிருந்து அக்னி முதலானவர்கள் ஆதிவாகிகர்கள், ஆதிவாகிகாதிகரணம். ஆதிவாகிகர்கள் அழைத்து செல்வது யாரை? காரியாதிகரணம். இதனையும் கதிபாதத்தில் சொல்லும் விஷயம். முக்தி பாதத்துக்குள்ளே முக்தனின் ஸ்வரூபாவிர்பாவம் சம்பத்யாபி ஆவிர்பாவ கரணத்திலே சொல்லி, முக்தன் தன்னை பிரம்மத்தோடு அவிபாகேன் அனுபவிக்கிறான். அபிகானி திருஷ்டத்வாத்திய கரணத்திலே சொல்லி, முக்தன் சங்கல்பத்தாலேயே அனைத்தையும் அனுபவிக்கிறான் என்று சங்கல்பாதிகரணத்திலே சொல்லி,
ஸ்வரூபாவிர்பாவம் ஆவது ஏது என்கிற விஷயத்தை மூன்றாம் அதிகரணமான பிராமணாதிகரணத்தை சொல்லி, முக்தன் சிரீரியா அசரீரியா என்ற விஷயத்தை அபாவாதிகரணத்தை சொல்லி, முக்தன் ஜெகத்காரணமாக என்று ஜெகத் வியாபார வர்ஜதிகரணத்திலே சொல்லி, நஜபதராகத்திலே விஷயத்தை சொல்லி இந்த பிரம்மானுபவத்தை முடிக்கிறார். ஒவ்வொன்றா பார்த்து போச்சு அப்படின்னால் என்ன விஷயத்தை சொல்றார் அப்படின்னா, முதல் உத்கிராந்தி பாதத்துள்ள சொல்லும் விஷயம் மறுபடியும் சொல்றார். இது வாக் முதலிய வாக்கியேந்திரியங்களுக்கு மனசில் சம்பத்தி எப்படி போயிட்டு வருதுன்னு சொல்றாரு. முதல் வார்த்தை நின்றுடுது. அது வாக்கியேந்திரியங்களுக்கு மனசில் சம்பத்தி போய் வாக்கு மனசுல போய் சேரும். இந்திரிய விசிஷ்ட மனசுக்கு பிராணவாயுவில் சம்பத்தி, பிராணங்களுக்கு ஜீவனிடத்தில் சம்பத்தி, ஜீவனுக்கு பூத சூக்மத்தில் சம்பத்தி, வித்வானுக்கு மற்றோருக்கும் உத்கிராந்தி சமம். வித்வானுக்கும் உத்கிராந்தி உண்டு. பூத சூக்மம் தருவிய ஜீவனுக்கு பரமாத்மாவிடம் சம்பத்தி, பரமாத்மாவிடம் சம்பத்தி அபிபாகேனா. வித்வானுக்கு பிரம்மநாடி மூலம் உத்கிராந்தி, அச்சிதாதி கமனம் சூரிய கிரணங்கள் மூலமே. இரவில் மிருத்தனான வித்வானுக்கும் முக்தி உண்டு, தட்சிணாயனத்தில் மிருத்தனான முமுட்சுவுக்கும் முக்தி உண்டு என்று பாதத்தில் விளக்கமாக சொல்லப்படுகிறது. முதலதிகரணம் வாகதிகரணம், 3ஆம் அத்தியாயம், உத்கிராந்தி பாதம். சாந்தோக்யோபனிஷத்தில் அஸ்ய சோம்ய புருஷஸ்ய பிரபதஹ வாங் மனசு சம்பத்தியதே என்கிற சூத்திரத்தாலே தேகத்தை விட்டு கிளம்பும் உபாசகனுடைய வாக்கு மனசில் சம்பத்தி அடைகிறது என்று உணரப்படுகிறது. உத்கிராந்தி எப்போ வருது? போற காலத்துல. அது எப்படி போறதுன்னு சொல்லுகிறார். வாக்கு இந்திரியத்துக்கு மனசில் சம்பத்தியா, அது வாக் வியாபாரத்துக்கு பேசுவதற்கு சம்பத்தியா? சம்பத்தி என்பது லயமா அல்லது சம்யோகமா கேர்த்தியா என்பது விசாரிக்கப்படுகிறது. பூர்வக்ஷி என்ன சொல்றான்? சம்பத்தி என்னும் பதம் லயமடைவதை குறிக்கிறது. காரிய பொருள் காரணத்தில் லயமடைதல் தக்கது. வாக் இந்திரியத்துக்கு மனஸ் உபாதான காரணம் அன்று. அதனால் இங்கு வாக் சப்தம் வாக்கின் வியாபாரமாகவே ஆகிற செயலே குறிப்பதாகவே கொள்ள வேண்டும். வாக் வியாபாரத்துக்கு மனம் காரணமாவதை பார்க்கிறோம். ஆகா, வாக்கின் வியாபாரம் தனக்கு காரணமான மனத்தில் லயமடைகிறது. சித்தாந்தி என்ன சொல்றான்? இப்பூர்வக்ஷன் தவறு. வாகிந்திரியத்துக்கு மனஸ் காரணம் அன்று என்றது போல் வாக் வியாபாரத்துக்கு மனஸ் காரணமாகாது. ஆகா, வாக் வியாபாரம் மனசில் லயிக்கிறது என்ன வண்ணாது. இங்கு லயம் சொல்ல வண்ணாமையால் சம்பத்தி என்னும் பதத்தில் சம்யோகம் சேர்த்தி என்றே பொருள் கொள்ள வேண்டும். வாக் என்பதற்கு வாகிந்திரியம் என்று சாட்சாத்தாக அர்த்தம் சொல்லலாம். வாகிந்திரியம் செயல்படாத போதும் மனசு செயல்படுகை காண்கிறோம். மௌனவிரத்தம் இருப்பவனுக்கும் ஊமைக்கும் வாக்வியாபாரம் இல்லாதவனிடம் மனம் செயல்படுகிறது. ஆகா, செயல் அடங்கிய வாக்கு இந்திரியம் மனத்தோடு சேர்கிறது என்று பொருளாம். சித்தாந்தியாகிய நான் சம்பத்தி பெறத்துக்கு மட்டும் லட்சணமா
சம்யோகார்த்தம் சொல்லுகிறேன். ஒரு அஸ்வாரஸ்யம் தான். பூர்வக்ஷி விஷயத்தில் இரண்டு அஸ்வாரஸ்யம். பூர்வக்ஷி வாக்ஷப்தத்துக்கு லட்சணமா, அதன் வியாபாரத்தையும் சம்பத்தி சப்தத்தாலும் லட்சணமா, சம்யோகார்த்தத்தையும் சொல்ல வேண்டி வருகிறது. வாக் இந்திரியம் மனசில் சேருகிறது என்றதால் எல்லா இந்திரியங்களும் மனசில் போய் சேருகின்றன என்று தேரும். அடுத்தது மனோதிகரணம். மனம் பிராணனோடு சேருகிறது. எல்லா இந்திரியங்களோடு கூடிய மனசு பிராணனோடு சேருகிறது என்பதே பெருகணத்தில் சொல்லப்படுகிறது. முதலில் பிராணன் ஜீவனிடம் சேர்ந்து பின் அவனுடன் தேஜஸ்வின் சேருகிறது. அத்தியக்ஷாதிகரணம். இப்பிரகரணத்தில் பிராணன் ஜீவனோடு சேர்வது விசாரிக்கப்படுகிறது. சாந்தோக்கியத்தில் மனப்பிராணே பிராணஸ்தேஜசி என்று மனம் பிராணனில் ஒடுங்கிய பிறகு பிராணன் தேஜஸில் ஒடுங்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது. பிராணன் நேரே தேஜஸில் சேருகிறதா அல்லது ஜீவனோடு சேர்ந்த பின் தேஜஸில் சேருகிறதா என்று சம்சயம். பிராணஸ்தேஜசி என்ற வேத வாக்கியம் பிராணன் தேஜஸில் ஒடுங்குகிறது என்பதை தெளிவாக கூறுகிறால் பிராணன் நேரே தேஜஸில் சேருகிறது. சித்தாந்தி இந்த ஒரு பட்சம் தவறு. இந்திரியங்களோடு கூடிய மனத்தோடு சேர்ந்த அந்த பிராணன் கரணாதிகம் என்று ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் சொல்லப்பட்டு இந்திரியங்களுக்கு அதிபதியான ஜீவாத்மாவிடமே நேரே சேருகிறது. ஏனெனில் ஸ்துதியில் வேறிடத்தில் ஏவமேவ இமமாத்மானம் அந்த காலே சர்வே பிராணா அபிசமாயந்தி. அரசனை பணியாளர்கள் பின்தொடர்வது போல் மரணகாலத்தில் எல்லா பிராணங்களும் ஜீவாத்மாவை பின்தொடர்கின்றன என்று பிராணன் ஜீவனோடு சேர்வது ஓதப்பட்டுள்ளது. மேலும் சமுத்கிராந்தம் பிராணோ அனூதக்ராமதி. மரணமடையும் போது ஜீவாத்மாவை தொடர்ந்து பிராணன் விளக்கிளம்புகிறது என்று ஜீவனோடு கூட பிராணனுக்கு உத்கிராந்தி சொல்லப்பட்டுள்ளது. அத்துடன் தஸ்மின் உத்தராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி தஸ்மின் வா பிரதிஷ்டித்தே பிரதிஷ்டாஸ்யாமி என்று ஜீவன் இருந்தால் பிராணன் இருக்கும், ஜீவன் இல்லாவிடில் பிராணன் இராது என்ற நிலையும் ஸ்ருதியில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகா, பிராணன் ஜீவனோடு சேர்ந்து அவனோடு கூடவே தேஜஸ்வில் சேருகிறது என்னும் விஷயமே பிராணஸ்தேஜசி என்னும் சாந்தோக்கிய வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. யமுனை கங்கையுடன் சேர்ந்து கடலை படைந்தாலும் யமுனை கடலை அடைகிறது என்பது எப்படி சரியோ அதே ரீதியில் பிராணன் தேஜஸ்விலே சேருகிறது என்னும் இந்த வாக்கியமும் பொருந்தியதே ஆகும். அடுத்தது 4வது பூதாதிகரணம். 5 பூதங்கள் பூத சூக்ஷ்மங்களில் சேருகிறது. முன் அதிகரணத்தில் ஜீவசம்யுக்தனான பிராணனுக்கு தேஜஸில் சம்பத்தி சொல்லப்பட்டது. அந்த சேர்த்தி கேவல தேஜஸ்லா பூதாந்தரங்களோடு கூடினால் தேஜஸ்விலா என்று விசாரிக்கப்படுகிறது. சிந்தரிகணத்தில் பூர்வபட்சி என்ன சொல்றான்? பிராணஸ்தேஜசி என்ற தேஜஸாக ஒரு பூதத்திலேயே சேருவதாக ஸ்ருதி தெளிவாக கூறுகிறது. ஆஹா, பிராணன் தேஜஸிலேயே சேருகிறது. சித்தாந்தி என்ன சொல்றார்? பிருத்திவிமய ஆபோமய தேஜோமய என்று வேறொரு ஸ்ருதி வாக்கியத்தில் தேகத்திலிருந்து கிளம்பும் ஜீவனை பஞ்சபூதமயனாக கூறுகையால் ஜீவனோடு கூடிய பிராணன் பஞ்சபூதங்களின் கூத்தரவில் சேருகிறது என்றே சொல்ல வேண்டும். பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக காரியம் செய்ய சமர்த்தங்களாய் ஆகிறதில்லை. ஆகா, பிராணன் தேஜஸ்விடம் மட்டும்
தேஜஸில் மட்டும் சேருகிறது என்பது பொருந்தாது. இவ்விஷயத்தை ஸ்ருதி ஸ்மிருதிகள் தெளிவாக காட்டுகின்றன. அனேன ஜீவைர ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவிருத்தம் ஏகைகாம் கரவாணி. ஜீவனை சரீரமாக கொண்ட பரமாத்மாவால் அந்தந்த அச்சேத்தன வஸ்துக்களில் புகுந்து அவற்றுக்கு நாமரூபங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதற்காக தேஜஸ் முதலான பூதங்கள் திருவிருத்திகரண பஞ்சீகரணத்திற்கு உபலட்சணம். பிரக்கிரியையாலே ஒன்று சேர்க்கப்படுகின்றன என்று ஓதப்பட்டது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் மிகவும் இளகியதாயும் கடினமாயும் தனித்தன்மைகளை உடையுள்ளதுமான மகத் முதலானவை ஒன்றோடொன்று சேராமல் தனித்தனியே பிரம்மாண்டத்தையும் அதன் ஜீவராசிகளையும் படைப்பதற்கு ஆற்றல் இல்லாமல் அவை ஒன்றோடொன்று கலந்து அண்டத்தை சிருஷ்டிக்கின்றன என்று சொல்லியுள்ளது. ஆகா, பிராணஸ்தேஜசி என்ற இடத்தில் தேஜஸ் சப்தம் மற்ற பூதங்களோடு கூடிய திருவிக்கரணம் செய்யப்பட்ட தேஜஸையே கூறுகிறது. ஆகா, பிராணன் எல்லா பூத சூக்ஷ்மங்களோடுமே சேருகிறது என்றே தேரும். அதாவது பிராணனோடு சேர்ந்த ஜீவாத்மா பஞ்சபூத சூக்ஷ்மங்களிலே ஏறுகின்றான் என்கிறது. ஐந்தாவது ஆசிரித் உபக்கிரமாதிகரணம். முன்னதிகரணத்தில் உத்கிராந்தி பிரகாரம் சொல்லப்பட்டது. இவ்வித்யை இவ்வதிகரணத்தில் உத்கிராந்தி உபாசகன் அனுபாசகன் இருவருக்கும் சமானமா அல்லது அனுபாசகனுக்கு மட்டும் தானாமா என்பது விசாரிக்கப்படுகிறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? பிரம்மஜானி அல்லாதவனுக்கே உத்கிராந்தி யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏஸ்ய ஹிருதி ஸ்திதாः அத மர்த்யோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே. கட்டவில்லை பிருகதாரண்யகம். எப்போது இவனுடைய நெஞ்சில் உள்ள எல்லா விருப்பங்களும் நீங்குகின்றனவோ அப்போதே மனிதன் மோட்சமடைகிறான். இங்கேயே பிரம்மத்தை அடைகிறான் என்று வித்வானுக்கு இந்த சரீரத்தில் இருக்கும் போதே அமிர்தத்துவமும் பிரம்ம பிராப்தியும் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறாரே, வித்வானுக்கு உத்கிராந்தி கிடையாது. ஆகா, உத்கிராந்தியை சொல்லும் ஸ்ருதி வாக்கியங்கள் அவித்வானையே பற்றியதே. இது பூர்வபக்ஷிகள் தான். பூர்வபக்ஷன் தவறு. பிரம்ம நாடியில் பிரவேசிப்பதற்கு முன்வரை பிரம்மோபாசனத்துக்கும் மற்றவர்க்கும் உத்கிராந்தி சமமானதே. கடோபனிஷத்தில் ஹிருதயத்திற்கு 100 நாடுகள் உண்டோ அவைகளின் சூக்ஷ்ம சுஷும்னை என்னும் ஒரு பிரம்ம நாடி சிரஸை நோக்கி செல்கிறது. அதன் வழியாக மேலே செல்கிறவன் மோட்சமடைகிறான். மற்ற நாடுகள் பலவிதமாக குறுக்கே போகும் சம்சார மார்க்கங்களுக்கு பயன்படுகின்றன என்று பிரம்மஜானிக்கு மூர்த்தங்க நாடியாலே மோட்சத்தை வேறுவில்லதால் அவருக்கு உத்கிராந்தி உண்டு. பூர்வபக்ஷி எடுத்துள்ள வாக்கியத்தில் அமிர்தோ பவதி என்று இந்த மோட்சம் அடைவதாக சொன்னது. இந்த ஷரீரேந்திரியங்கள் நீங்காமல் இருக்கும் போதே இவன் அடையும் புண்ணிய பாபங்களின் அஸ்லேஷ விநாசங்களை கருதியே எண்ண வேண்டும். தத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இவ்வுலகிலேயே பிரம்மத்தை அடைகிறான் என்றதும் உபாசகன் அடையும் பிரம்மானுபவம். பிரம்மானுபவத்தை கருத்தில் கொண்டே சொன்னதாக கொள்ள வேண்டும். கடோபனிஷத்தில் தயோர்த்தமாயன் அமிர்தத்வமே தீ என்பது மோட்சம் அடைவதற்கு ஸ்பஷ்டமாக உத்கிராந்தி சொல்லப்பட்டுள்ளதால் அதற்கு சேரா பூர்வபக்ஷி எடுத்த வாக்கியத்திற்கு மேல் கூறியபடி பொருள் கொள்ள வேண்டும்.
ஞானிக்கு தேகத்திலிருந்து உட்கிராந்தி உண்டு என்னும் விஷயம் ஊர்த்வமேகஸ்தித தேஷாம் யோபித்வா சூரியமண்டலம் பிரம்மலோகமதிக்கிரமியா தேன யாதி பராங்கதிம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதியிலே நாடிகளில் எந்த நாடி மேல் நோக்கி போகிறதோ அதன் மூலம் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு சென்று நான்முகனின் விலகையும் தாண்டி பரமபதத்தை அடைகிறான் என்று ஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டது. ஆஹா, ஞானிக்கு உட்கிராந்தி உண்டு என்றாயிற்று. ஆறாவது கிரணம் பரசம்பத்தி கிரணம். இவர் என்ன சொல்றது? பூத சூக்மங்கள் ஹிருதயத்தில் உள்ள பரமாத்மாவிடம் சேருகின்றன. இவ்விரகணத்தில் ஜீவனோடு கூடிய பூத சூக்மங்கள் பரமாத்மாவோடு சேர்ந்தது சொல்லப்படுகிறது. கீழ்கரணங்களில் சொல்லியபடி இந்திரியங்களோடும் பிராணனோடும் ஜீவனோடும் சேர்ந்த பூத சூக்மங்கள் அஜ்ஞானி விஷயத்தில் அவரது கர்மத்தை ஒட்டியும் ஞானி விஷயத்தில் அவரது வித்யையை அனுசரித்தும் முறையே ஸ்வர்காதி லோகங்களுக்கோ பரமபதத்துக்கோ போகின்றவா அல்லது ஆர்தனிடம் என ஹிருதயவாசி சேர்க்கின்றனவா என்பது சம்சயம். பூர்வக்ஷியர்கள் தான் நாடி பிரவேசத்திற்கு முன்பு உட்கிராந்தி காலத்தில் ஆர்தனை அடைந்து ஜீவன் அனுபவிக்க வேண்டிய சுருக்கங்கள் ஒன்றுமில்லாததால் பூத சூக்மங்கள் பரமாத்மாவிடம் சேராமலே அவனவன் கர்மத்தை ஒட்டியோ வித்யையை அனுசரித்தோ அந்த ஜீவனுக்கு பேர்களை அடைவிக்க செல்கின்றன. இப்பூர்வக்ஷம் தவறு. சித்தாந்தி சென்றது பூதசூக்மங்கள் பரமாத்மாவிடமே சேர்கின்றன. ஸ்ருதி தேஜா பரஸ்யாம் தேவராயாம் அந்த பூதசூக்மங்கள் ஹிருதயத்தில் இருக்கும் அந்தர்யாமையான பரமாத்மாவுடன் சேர்கின்றது என்கிறது. பரமாத்மாவை அடைந்து ஜீவன் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் ஏறவில்லை என்று பூர்வக்ஷி சொல்வது சரி என்று மேலெடுத்த ஸ்ருதிக்கனுகுணமாக நாம் பதனை கல்விக்கலாம். விழித்திருக்கும் போது அனுபவித்த துன்பங்களால் ஏற்பட்ட ஆயாசம் நீங்குவதற்கு தூங்கும் போது பரமாத்மாவிடம் சேர்வது போல் சிருஷ்டிகால துக்கானுபவத்தால் உண்டான ஆயாசம் நீங்குவதற்கு பழைய காலத்தில் பரமாத்மாவை அடைவது போல் மரண காலத்தில் திரிஸ்தூணத்தை முதுகெலும்பை கடைந்து பூத சூக்மங்களை எடுக்கும் போது உண்டாகும் சிரமம் நீங்க உட்கிராந்தியின் இடையில் பூத சூக்மங்களோடு சேர்ந்த பின்பு நாடி பிரவேசத்திற்கு முன்பு ஜீவன் பரமாத்மாவிடம் சேருகிறான். இப்படி சிரமம் தீர்ந்ததே பயனாம். ஆஹா, ஜீவனோடு கூடிய பூத சூக்மங்கள் ஹிருதயத்தில் பரமாத்மாவோடு சேருகின்றன. ஏழாவது அவிபாகாதிகரணம். பரமாத்மாவோடு சேர்த்தியே லயமன்று முற்கூறிய அவனை அனைத்தும் ஹிருதயத்தில் உள்ள பரமாத்மாவோடு சேர்த்தி அடைகின்றன. லயமடைவதில்லை என்கிறது இவ்விரகணத்தில். ஹிருதயத்தில் உள்ள பரமாத்மாவிடம் சொல்லப்படும் சம்பத்தி உபாதான காரணமான அவனிடம் லயமடைவதா அல்லது பிரித்து பேச பண்ணாததொரு சேர்த்தியா என்பது சம்சயம். பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? பரமாத்மா பூத சூக்மங்களுக்கு உபாதான காரணமாகியால் சம்பத்தி அடைவதான ஸ்துதி சொல்வதற்கு லயம் என்றே பொருள் கொண்டு பூத சூக்மங்கள் பரமாத்மாவுடன் லயமடைகின்றன எனவே கொள்ள வேண்டும். சித்தாந்தி என்ன சொல்றார்? இப்பூர்வக்ஷன் தவறு. வாங் மனசு சம்பத்தியதே என்று வாக்கியத்தில் சம்பத்தியதே என்னும் பதத்தையே தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம் என்னும் வாக்கியத்திலும் சேர்த்து கொண்டு அர்த்தம் சொல்ல வேண்டும். அங்கு அப்பதத்துக்கு அபிபாகம் பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கை என்றே பொருள். ஆகையால் மரணகாலத்தில் தூர சூக்மங்களை கடைந்து எடுக்கும் போது
உண்டாகும் ஆயாசம் தீரா உத்கிராந்தியின் இடையில் பூத சூக்மங்களோடு சேர்ந்த பின்பு நாடி பிரவேசத்திற்கு முன்பு ஜீவன் அந்தர்யாமியான பரமாத்மாவோடு பிரிக்க முடியாதபடி சேருகிறான் என்றே பொருள் கொள்ள வேண்டும். 8வது அதிகரணம் ததோ கோதிகரணம். உபாசகனுக்கு வித்யாபல பூத உத்கிராந்தி விசேஷம். இது தெரியும். மேல் வருதெல்லாம் வித்யானிஷ்டனுக்கு உபாசகனுக்கு வித்யா ஆரம்பிச்சே சில பாடலாம் போயிடுதுன்றார். அங்க இப்ப உத்கிராந்தியான பின்பு இருவரையில் உபாசனம் பண்ணுபவர்களுக்கும் உபாசனம் பண்ணாதவர்களுக்கும் மரணமடையும் போது சமமான உத்கிராந்தி சொல்லப்பட்டது. 7 அதிகரணம் வெல்லம். இவ்வதிகரணத்தில் ஸ்தூல தேகத்தில் இருந்து வெளிக்கிளம்பும் வித்வானுக்கு வித்யாபலபூத உத்கிராந்தி விசேஷம் சொல்லப்படுகிறது. கடஸ்ருதியில் சொல்லியபடி வித்வானுக்கு சூக்ஷ்ம நாடி மூலமாகவே கவனம் உத்கிராந்தி சொல்லப்படுகிறது என்ற நியமம் சொல்ல வேண்டுமா? நியமமில்லாமல் சக்ஷராதி எந்த நாடி மூலமும் கவனம் சம்பவிக்குமா என்று சம்சயம். பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? 100 நாடிகளில் மூர்தன்ய நாடி மூலம் தான் வித்வான் போகிறான், மற்றவர்களால் தான் போகிறார்கள் என்று நியமம் சொல்ல முடியாது. 100 நாடுகளும் அத்தியந்தம் சூக்ஷ்மமானவை. விளைச்சமின்றி இருட்டிருக்கும் ஹிருதய பிரதேசத்தில் அந்த நாடுகளில் சுஷும்னா நாடியை பிரித்து அறிவது கடினம். ஆகா, உபாசனம் பண்ணிய ஜீவன் மூர்த்தின் நாடி தான் போகிறான் என்று சொல்ல முடியாது. தயோத்வம் ஆயன் அமிர்தமேதி என்கிற ஸ்ருதி மூர்தன்ய நாடினாலும் யதேச்சையாக போகும்படி நேரலாம் என்பதையே அனுசந்திக்க அனுவாதம் செய்கிறது. இப்பூர்வக்ஷன் சரி சித்தாந்திகள். உபாசகன் உபாசனம் பண்ணும் போதே சிரஸை நோக்கி செல்லும் மூர்தன்ய நாடியின் வழியாகவே இந்த ஸ்தூல சரீரத்தில் நின்று வெளிக்கிளம்பி உச்சிரார் மார்க்கத்தாலே சென்று பரமாத்மாவை அடையப் போகிறேன் என்று தினந்தோறும் அனுசந்திக்கிறான். வித்யின் மகிமையாலும் தினமும் கதி சிந்தனம் பண்ணுகையாலும் இந்த ஜீவன் ஆர்தனால் அனுகிரகிக்கப்பட்டவனாகிறான். இவனுக்கு ஆர்தன் ஹிருதயத்தின் முன்பாகத்தில் அந்த பிரம்மநாடி துவாரம் இருக்கும் இடத்தில் இருளை நீக்கி பிரகாசப்படுத்தி காட்டுகிறான். ஞானியானவன் அதை அறிந்து அதன் வழியாக தானே வெளிக்கிளம்புகிறான். ஆகா, சுஷும்னா நாடி மூலமாகவே போகிறான். இந்த நியமத்தை தான் தயோர்த்வம் ஆயன் என்கிற ஸ்ருதி சொல்லுகிறது. 9வது ரஷ்மி அனுசாராதிகரணம். உபாசகன் சூரிய கிரணங்கள் வழியாகவே செல்கிறான். முன்னதிகரணத்தில் மோட்சம் அடையும் உபாசகன் ஹிருதயத்தில் இருந்து மூர்த்திய நாடி வழியாக வெளிக்கிளம்புகிறான் என்று சொல்லிட்டு, இவ்வதிகரணத்தில் வெளிக்கிளம்பியவன் பின் ஆதித்ய ரஷ்மி வழியாகவே சூரிய கிரணங்கள் மேலே செல்கிறான் என்கிறது. அத சரீராத் சமுத்கிராமதி அத ஏதைரேவ ரஷ்மிபிஹி ஊர்தமாக்கிரமதி. உபாசகன் இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பும் போது இந்த சூரிய கிரணங்களின் வழியாகவே மேலே செல்கிறான் என்னும் வேற வாக்கியம் இரவு பகல் ஆகிய எல்லா காலங்களிலும் உபாசகன் சூரிய கிரணங்கள் வழியாகவே செல்கிறான் என்கிறதா, அல்லது சூரிய கிரணங்கள் கண்ணால் காணப்படும் பகலில் மாத்திரம் அதன் வழியாக செல்கிறான் என்கிறதா எனப்படுவது சம்சயம். இரவில் சூரிய கிரணங்கள் இல்லாததால் இரவில் மரணமடையும் உபாசகன் சூரிய கிரணங்களை வழியாக மேலே செல்கிறான் என்ன பண்ணாது பூர்வபக்ஷி சொல்றது.
ச யாவத் சித்யேன் மனः தாவதாதித்யம் கச்சதி. மரித்தவன் மனோவேகத்தில் ஆதித்யனை அடைகிறான் என்கையால், இரவு மரித்தவன் மறுநாள் காலை சூரியன் உதித்த பிறகு லட்சுமித்வாரா போகிறான் என்னவும் பண்ணாது. ஆகா, அவன் வேறு வழியாகவே மேலே செல்கிறான். அத யத்ரா என்றும் தொடங்கும் வேறு வாக்கியம் பகலில் மரணமடைந்த உபாசகன் விஷயமானது. சித்தாந்தம் என்ன சொல்றது? பூர்வக்ஷன் தவறு. பிரம்மஜானியான உபாசகன் இரவு பகல் எல்லா காலங்களிலும் சூரிய கிரணங்கள் வழியாகவே மேலே செல்கிறான். ஏனெனில் ஏதேரேவ ரஷ்மிபிகி ஊர்த்வம் ஆக்கிரமத்தே, இந்த சூரிய கிரணங்கள் வழியாகவே மேலே கிளம்புகிறான் என்று ஏவகாரம் விட்டு கூறுகிறாரே, எல்லா காலங்களிலும் சூரிய கிரணங்கள் வழியாகவே செல்கிறான் என்றே கொள்ள வேண்டும். பகலில் மாத்திரம் அப்படியாக செல்வதாக கொண்டால் ஏவகாரம் புரளத்தலாகவும் இரவு வேளையில் சூரிய கிரணங்கள் இல்லை என்பது சரியல்ல. அவ்வேளையிலும் சூரிய கிரணங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பது கோடை கால இரு வேளைகளிலும் உஷ்ணம் காணப்படுவதிலிருந்து தெரிகிறது. பனிக்காலத்தில் பனி அதிகமாக இருப்பதால் உஷ்ணம் உணரப்படாமல் அடங்கியிருக்கிறது. சூரியன் அஸ்தமித்தான் என்றால் விளக்கு அணைந்து விட்டது என்பது போல் அர்த்தமன்று. நாம் இருக்கும் பிரதேசத்தில் சூரியன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டான், வெகு தூரத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். ஆஹா, சூரியன் எப்போதும் இருக்கிறான், அவரது இரணமும் எப்போதும் இருக்கிறது. ஆஹா, இரவு வேளையில் மரணமடையும் ஞானியும் சூரிய கிரணங்களை வழியாகவே மேலே செல்கிறான். இரவு வேளையில் மரணமடைபவன் வேறு வழியாக செல்கிறான் என்பதற்கு பிரமாணமில்லை. சாந்தோக்கியத்தில் தத்யதா என்று தொடங்கும் வாக்கியத்தில் பெரிய சாலை இருமுனைகளிலும் இரு கிராமங்கள் இணைப்பது போல சூரியனின் கிரணங்கள் இவ்வுலகம் அவ்வுலகம் என்னும் இருவுலகுக்கும் செல்கின்றன. அக்கிரணங்கள் சூரியனிடமிருந்து பரவி இந்த நாடுகளில் பிரவேசிக்கின்றன. இந்த நாடுகளில் இருந்து பரவி சூரியனிடம் பிரவேசிக்கின்றன. இந்த நாடுகளுக்கு சூரிய கிரணங்களுக்கும் எப்போதும் சம்பந்தம் இருப்பது கூறப்படுகையால் இரவிலும் சூரிய கிரணங்கள் உண்டு என்று தெரிகிறது. ஆகா, இரவிலும் சூரிய கிரணங்கள் இருக்கிறபடியால் இரவோடு பகலோடு வாழ்கிறா எக்காலத்திலும் மரணமடைந்தாலும் பிரம்மஜானி தேகத்தை விட்டு கிளம்பிய பின் சூரிய கிரணங்கள் வழியாகவே மேலே சென்று பரமாத்மாவை அடைகிறான் என்றதாயிற்று. 10வது கிரணம் நிஷாதி கிரணம். ஞானி இரவு மரணம் அடைந்தாலும் பிரம்ம பிராப்தி உண்டு. முன்னே கிரணங்கள் ஞானி இரவு மரணம் அடைந்தாலும் சூரிய கிரணங்கள் வழியாகவே மேலே செல்கிறான் என்பது. இவ்விகிரணத்தில் ஞானிக்கு இரவு மரணம் ஏற்பட்டாலும் பிரம்ம பிராப்தி உண்டு என்கிறது. என்ன சொல்றாரு சித்தாந்தி? மோட்சமடையும் ஞானிக்கு தேகம் இருக்கும் வரையிலே கர்மத்தோடு தொடர்பு. தேகத்துக்கு காரணமான பிராரப்த கர்மம் முடியும் வேளை இரவாக இருந்தாலும் அப்போதே மோட்சம் விளையத்தரையில்லை. இவ்விஷயம் தஸ்ய தாவதேவ சிரம் யாவந்த விமோக்ஷியே சம்பத்யே. பிரம்மஜானிக்கு சரீரம் விடும்பையிலேயே காலதாமதம். சரீரம் விட்டவுடன் பிரம்மத்தை அடைகிறான் என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டது. திவாச்ச சுக்லபக்ஷா என்னும் வச்சனம் அஜ்ஞானிகளை பற்றியதேயாம். ஆகா, இரவில் மரணமடைந்த ஞானிக்கு மோட்சம் அடைய தடையில்லை. அடுத்தது, தட்சிணாயனத்தில் மரணமடைந்தாலும் உபாசகன் மோட்சம் அடைகிறான்
தட்சிணாயனாதிகரணம். சரி. ராத்திரி மரணத்தைப் போலே தட்சிணாயன மரணம் நிகழப்பட்டிருக்கையால் தட்சிணாயனத்தில் மரணமடம் சம்பவித்தல் உபாசகருக்கு பிரம்ம பிராப்தி உண்டா இல்லையா என்பது சம்சயம். அதயோ தட்சிணே பிரமீயத்தே பிதனாமேவ மகிமானம் கத்வா சந்திரமசாயுஜ்யம் கச்சதி. வித்யானிஷ்டன் தட்சிணாயத்தில் மரணமடைந்தால் சந்திரனை அடைந்து பிதற்களின் போகத்தை அடைகிறான் என்னும் வேதவாக்கியத்தின் தட்சிணாயனத்தில் மரணமடைந்தவருக்கு சந்திர பிராப்தி என்று சொல்லப்பட்டது. சந்திரனை அடைந்தவருக்கு அத ஏகமேவ அர்த்தானம் புரநிவர்த்தந்தே என்று இந்த சம்சாரத்துக்கு புனராவருத்தி கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரம்மஜானியான பீஷ்மர் தட்சிணாயனத்தில் மரணமடைவதை ஒத்திவைத்து உத்தராயணத்தை எதிர்பார்த்திருந்தார் என்று மகாபாரத்தில் காண்கிறது. இக்காரணம் என்றால் தட்சிணாயனத்தில் மரணமடைவது உபாசகனுக்கு பிரம்ம பிராப்தி இல்லை என்று தெரிகிறது. சித்தாந்தி என்ன சொல்றார்? பீஷ்மர் தாம் இஷ்டப்பட்ட காலத்தில் மரணமடைவரும் என்று தந்தையிடம் வசனம் பெற்றிருந்தாலும் உத்தராயண மரணத்துக்கு பிராசஸ்தியம் உண்டு என்பதை காட்டவும் உத்தராயணத்தை எதிர்பார்த்திருந்தார். அதுகொண்டு எல்லா ஜீவனிகளும் எல்லா அஜ்ஞானிகளும் உத்தராயணத்தில் மரணமடைவேனும் என்ன வண்ணாது. ஒருவரிடத்தில் அசாதாரணமாக உள்ள தர்மத்தை கொண்டு எவ்விடத்திலும் அதனை கொள்ள பிராப்தம் அயுக்தம். பாண்டவர்கள் ஐவருக்கு திரௌபதி ஒருத்தியே தர்மபத்னி என்ற நியாயத்தை நாம் எல்லாவிடத்திலும் கொள்ள இயலாது. கர்ணரும் வியாசரும் கன்யாசுதர் என்ற நியாயத்தாலே பிரதிநியதமாகவே கொள்ள பிராப்தம். அவ்வோபாதி பீஷ்மரை சரித்தை எல்லா வித்வான்களுக்கும் அதிசேதம் பண்ண இயலாது. வஸ்துதா பீஷ்மர் சாட்சாத் முக்தி பெறவும் இல்லை. ஆகையால் அவருடைய சரித்திரமே பிரகிருத்த விஷயத்தில் அப்புறகிருத்தம். ஆகா, தட்சிணாயத்தில் மரிக்கும் ஜீவராசிக்கு ஞானிக்கு பிரம்ம பிராப்தி உண்டாக தரையில்லை. ஆகையினாலே இரண்டாம் பாரத்தின் சுருக்கம். வாக் முதலிய பாஹ்யேந்திரியங்களுக்கு மனசில் சம்பத்தி, இந்திரிய விசிஷ்ட மனசுக்கு பிராணவாயுவில் சம்பத்தி, பிராணங்களுக்கு ஜீவனிடத்தில் சம்பத்தி, ஜீவனுக்கு ஊரசூக்மத்தில் சம்பத்தி, வித்வானுக்கும் மற்றோர்க்கும் உத்கிராந்தி சமம். பூதசூக்மம் தருவிய ஜீவனுக்கு பரமாத்மாவிடம் சம்பத்தி, பரமாத்மாவிடம் சம்பத்தி அபிபாகமே. வித்வானுக்கு வர்மநாடி மூலம் உத்கிராந்தி. அச்சிதாதி கவனம் சூரிய கிரணங்கள் மூலமே. இரவில் மிருதனான வித்வானுக்கும் முக்தி உண்டு, தட்சிணாயனத்தில் மிருதனான முமுட்சுவுக்கு முக்தி உண்டு என்று இப்பாதத்தில் விளக்கப்பட்டன. அஸ்மின் கிரகமாரம்பாம் யதிஹே கிரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லோபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.